10 நாட்களுக்கு முன்பு டெல்லியில் தமிழக பாஜகவின் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் பலர் பங்கேற்றனர். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை வகித்தனர். கூட்டத்தின் மைய பேசுபொருளாக அண்ணாமலையின் வெளியேற்றம் இருந்துள்ளது. அது குறித்து தலைவர்கள் பலர் கருத்து தெரிவிக்க உடனே அமித்ஷா, அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியேறியது குறித்து பயப்பட வேண்டாம், இது பிரச்சனை இல்லை. இந்த விவகாரம் குறித்து யாரும் பொதுவெளியில் அதிகமாக பேச வேண்டாம். மாநிலத்தை ஆளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான அரசியலை தீவிரமாக செய்யுங்கள் என அமித்ஷா தமிழக பாஜக தலைவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் என்ற தகவல் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 10 நாட்களாக தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் பலர் வெளியேறிய அண்ணாமலை குறித்து பொதுவெளியில் எதிர்த்து பேசி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு மாநில அரசை எதிர்த்து தமிழக பாஜக சென்னையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியது. அதில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் என்று அண்ணாமலையின் பெயரை குறிப்பிடாமல் ஒரு நிமிடத்திற்கு மேல் பேசுகிறார். மறுபுறம் முன்னாள் தமிழக பாஜக தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் 15 நிமிடங்களுக்கு மேல் அண்ணாமலை குறித்து ஆவேசமாக வேர்க்க ஆக்ரோஷத்துடன் பேசுகிறார். அண்ணாமலை வெளியேறியது தமிழக பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்று சொல்லும் இதே தலைவர்கள் ஏன் அண்ணாமலை வெளியேறியது குறித்து ஏன் இவ்வளவு சின்சியராக நேரம் செலவிட்டு பேசுகிறார்கள்? அப்படியென்றால் அண்ணாமலை வெளியேறியது தமிழக பாஜகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நிதர்சனம் என அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒருபுறம் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதேபோல் இன்னொரு தரப்பு அண்ணாமலை வெளியேறியது குறித்து தமிழக பாஜக தலைவர் இன்னமும் பேசுவது அவர்களுக்கான டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றிக்கொள்வதற்காகத்தான் என கூறுகிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதாமல் அண்ணாமலை தனது பாதையில் லாடம் கட்டிய குதிரை போல் சென்று கொண்டிருக்கிறார். பி த லீடர்ஸ் அமைப்பில் தற்போதைய நிலவரப்படி 18,51,790 உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வி த லீடர்ஸ் அமைப்பின் தன்னார்வலர்கள் ஸ்டால்கள் அமைத்து உறுப்பினர் சேர்க்கை முகாமை தீவிரமாக நடத்தி வருகின்றனர். தனது கடைசி பாட்காஸ்டில் அண்ணாமலை நமது இலக்கு 50 லட்சம் என்று அறிவித்ததை தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை வேகம் எடுத்துள்ளதாக அமைப்பின் தன்னார்வலர்கள் கூறுகின்றனர். அதேபோல் அண்ணாமலையும் அமைப்பு கட்சியாக மாறும்பொழுது அது எப்படிப்பட்ட கட்டமைப்பை கொண்டிருக்க வேண்டும், கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து பலருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருவதாக தகவல் சொல்லப்படுகிறது. இது இப்படி இருக்க தனது கடைசி பாட்காஸ்டில் அண்ணாமலை ஜூலை மாதத்திலிருந்து பல நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பெயரில் ஜூலை 15ஆம் தேதி பொள்ளாச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றை வி த லீடர்ஸ் அமைப்பு நடத்த இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பொதுக்கூட்டம் ஒரு அரசியல் கூட்டமாக இல்லாமல் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, இயற்கை விவசாயம் உள்ளிட்ட பொது நலன் தலைப்பில் இந்த பொதுக்கூட்டம் நடக்கவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. கட்சியாக இந்த வி த லீடர்ஸ் அமைப்பு உருவான பிறகு அரசியல் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பின் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது.